பாருங்கள் எப்படி இருக்குது ஸ்கை. நான் வந்து மார்னிங்கே எடுக்கலான்னு, ஆனால் இருட்டிட்டு இருந்தது. 4:30 மணி 5 மணிக்கு என்ன எடுக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ரசித்து அது பௌர்ணமினால மூணே அவ்வளோ அழகாக கோல்டன் கலராக இருந்தது. இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இப்போ சன்ரைஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏர்லி மார்னிங் கிளம்புனா இது ஒரு பெரிய பெனிஃபிட். குட் மார்னிங். திருச்சி கிளம்பிட்டு இருக்கோம். கரெக்டாக டைம் இப்போ 6 மணி ஆக போகுது. மார்னிங் 4:30 கிளம்பிட்டோம். அப்போ நான் வந்து வ்ளாக் ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தது. அப்போ என்ன வ்ளாக் பண்ணுறது, பசங்க பாருங்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 3 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே, நேற்றே கிளம்பலான்னு ஓட் போட்டுட்டு 2 மைண்டாக இருந்தது. சரின்னு மத்தியானமாக கிளம்புற மாதிரி இருக்கும். அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒன்று வந்து எலெக்ஷன் டைம் கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமோன்னு ஒரு பயம். ரெண்டாவது வந்து இந்த பசங்க உட்கார விட மாட்டாங்க. ஏன்னா எப்படியும் 5-6 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கும் நான் ஸ்டாப் பண்ணால். அதனால எங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி பழகி போச்சு. என்னன்னா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து பசங்க தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தூங்கிட்டே வந்துடுவாங்க. அப்படி முழிச்சிட்டு இருந்தால் கூட ஒரு மாதிரி அவங்க ஓன் வேர்ல்டில் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அந்த ரொம்ப எல்லாம் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. டே டைமில் கிளம்புனா வந்து உட்கார விட மாட்டாங்க. ஒரு 1 ஹவருக்கு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எங்களால் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ண முடியாது நிச்சயமாக. ஸோ அதெல்லாம் பழகி போச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 3 o'clock போல் எந்திரிச்சிட்டேன். அப்புறம் 4:30 கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ நாங்கள் எங்கள் இன்லாஸ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டோம். நான் என்ன எடுத்துருக்கேன் காட்டுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அங்கே போயும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா எங்களுக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சனால ஒரு 6-6:30 போல் நல்லா பசி வந்துடும். அந்த டைமில் ஏதாவது கொஞ்சம் கையில் வச்சுட்டா பெட்டர். அது இந்த பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நான் டீ கூட போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் கிளம்புறது வந்து எங்களுக்கு பெஸ்டஸ்ட் டைம். உங்களுக்கு ரோடு வந்து சூப்பராக இருக்கும். மெயின் வந்து இந்த ஜேர்னி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், லாங் ட்ரைவ். அப்புறம் இப்போ பெங்களூரில் கூட நல்லா லாஸ்ட் 2 டேஸில் மழை பெய்யுது. அந்த அது நல்லா ஜில்லுன்னு கூலாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நான் உங்களுக்கு ஸ்கை காட்டுற பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பௌர்ணமினால ஃபுல் மூன் பார்த்துட்டு வந்தோம். கோல்டன் கலர் ஃபுல் மூன். அப்புறம் சன்ரைஸ் பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷு காற்று. ஸோ ஃபுல் மைண்டே ஃப்ரெஷ் ஆகி போகுது. அப்போ இந்த 6 hours வந்து சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல்லாக சில இடத்துல டிராஃபிக் இருக்கும். ஆனால் ஓவரால் நீங்கள் சூப்பராக ஜேர்னி என்ஜாய் பண்ணலாம் ஒரு பாட்டு கேட்டுட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து எப்போவுமே ஏர்லி மார்னிங் கிளம்புறது வந்து என்னோடய ஃபேவரட் டைம். ஒரு 3 நாளைக்கு ட்ரிச்சிக்கு போயிட்டுருக்கோம். காலையில் 4:30 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் ரொம்ப இரிட்டேட் இருந்தது. அதனால் வ்ளாக் பண்ணல. இன்னைக்கு ஃப்ரைடே, நேற்றே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஓட் போட்டுட்டு டபுள் மைண்டடாக இருந்தது. கொஞ்சம் பேர் சஜஸ்ட் பண்ணாதீங்க, டிராஃபிக் இருக்கும், எலெக்ஷன் டைம், ரிஸ்கி அப்படின்னு. எங்களுக்கு வந்து சரி ஒரு நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கணுமே அப்படின்னு. ஆனால் டிசைட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி மார்னிங் கிளம்பலாம். மெயின் ரீசன் என்னென்னா கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்களும் சொன்னாங்க பயங்கர டிராஃபிக். இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கோம். 6 மணி டைமு. என்னன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா ஏர்லினா ரொம்ப ஏர்லி மார்னிங் 4-4:30 மணி போல் கிளம்பி ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. அதனால் மத்தியானம் இல்லை இந்த மிட் மார்னிங் இல்லை மத்தியானம் சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏர்லி மார்னிங்கில் கிளம்புற ஒரு மேஜிக்கல் ஃபீலிங் இருக்காது. நிஜமாக சொல்கிறேன். வேறு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். குளிச்சுட்டு விளக்கு வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் மெயின் வந்து இந்த ஜேர்னி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லாங் ட்ரைவ் அந்த 5 hour 6 hour நாங்கள் வந்து எங்கேயுமே இறங்க மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு டீ கூட நான் போட்டு எடுத்துப்பேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்லாஸ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஏன்னா நாங்கள் 9:30 ரீச் ஆகிடுவோம். ஆனால் இப்போது சீக்கிரம் எழுந்துக்கிறோம் இல்லைங்களா. ஒரு 6-6:30 மணி போல் பசி வந்துடும். 3 மணிக்கு எந்திரிச்சிருக்கோம். உங்களுக்கு எனக்கு வந்து மார்னிங்கில் வந்து சான்ஸே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல், நல்லா ஃப்ரெஷ்ஷு காற்று. அப்புறம் உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பௌர்ணமினால இன்றைக்கி நேற்று கோல்டன் கலர் மூன் பார்த்துட்டே அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிடணும்.
ஸோ மெயின் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பசங்க தூங்கிட்டு வருவாங்க. இது வந்து நீங்கள் டே டைமில் ஸ்டார்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், உட்காரவே மாட்டாங்க. ஒரு ½ an hour 1 hour அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும் 2 பேரும். ஸோ 2 குட்டீஸும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த மீ டைம், அந்த லாங் ட்ரைவ் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ரேர் போகிறதே இல்லை. இப்படி போனால் தான் உண்டு. அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டே வரலாம் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக நான் காட்டுறேன் எப்படி எப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் காட்டுறேன். தூங்கி எந்திரிச்சிட்டா 6 மணிக்கெல்லாம் 4:30 மணிலேருந்து ஒரு 5:15 வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பாங்க 2 பேரும். இப்போ தூங்கி ஒரு 1 hour ஆகிப்போச்சு. குழந்தைக்கு பசிக்குது. நான் வந்து விஹான் என்ன தூங்குறான். அதற்கு வந்து சாக்கோஸ் வேணும்னு சாக்கோஸ் எடுத்துருக்கேன், சாக்கோ ஃபில்ஸ். அதனால தான் அதுதான் வேணும். நேற்று 3-4 வாட்டி அது வந்து ரிமைண்ட் பண்ணி என்னை பேக் பண்ண சொன்னோம். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சி அதர் பியூட்டிஃபுல் சன்ரைஸ். இதுதான் சாக்கோஸ் அத்தர் போடுது. சன்ரைஸ் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கா. வா, பாருங்க நைட்டுக்கு என்னென்ன பண்ணி வச்சுட்டேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டிஃபன் பாக்ஸில் எல்லாமே போட்டு ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கிளம்பும் போது அப்படியே பேக்கில் போட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ முட்டை சப்பாத்தி ரோல், எக் ரோல், அப்புறம் கொஞ்சம் ஜாம் ரோல் 2. டிஃபன் பாக்ஸில் வந்து 2 டிஃபன் பாக்ஸில் வந்து கொஞ்சம் பிரெட் உப்புமா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிரெட் இருந்தது, பிரெட் உப்புமா பண்ணி 2 டிஃபன் பாக்ஸில். கொஞ்சம் சாக்கோ ஃபில் ஸ்நாக்ஸ் இது, அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப் குக்கீஸ், கொஞ்சம் டீயும் போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வண்டி விட்டு இறங்கி சாப்பிட பிடிக்காது. ஸோ இது வந்து பெஸ்ட்டு. இது எங்களுக்கு டைமும் மிச்சம். அது இல்லாமல் உங்களுக்கு வீட்டு சாப்பாடு எனக்கு என்னவோ வெளியில் வந்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட், அது 10 மடங்கு ஜாஸ்தி ஆகி போகுது டேஸ்ட்டு. ஸோ இதுதான் எக் ரோல்ஸ். ஸோ விஹானுக்கு வந்து எக் ரோல் வேணும். டேஸ்டி எக் ரோல். ஸோ நிறைய வெங்காயம் போட்டு ஒரு எக் போட்டு அது மேலே இந்த சப்பாத்தியை வச்சு ரோல் பண்ணி இந்த மாதிரி கை கூட உங்களுக்கு மெஸ்ஸி ஆகாது, நீங்கள் க்ளீனாக சாப்பிட்றலாம். சர்ஃப்க்கு ஜாம் ரோல் வேணும். ஜாம் ரோல் செம்மையாக இருக்குது, ஸ்மூத். அப்படியே ட்ரிச்சி ரீச் ஆகிட்டோம், ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ 9:15 தான் ஆகுது. ஸோ 9:30க்கு ரீச் ஆகிடுவோம் வீட்டுக்கு. అవునా
கரெக்டாக 9:30க்கு வீட்டுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். நல்லா கூலாக இருக்குது. எனக்கு பெங்களூருக்கு எங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. இன்ஃபேக்ட் இங்கே ஏசி எல்லாம் கூட ஓடல, வெறும் ஃபேன் தான் ஓடுது. நல்லா கூலாக இருக்குது வீட்டுக்குள்ளே. ஸ்வெட்டு கூட வரல. ஸோ இப்போ இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி ரொம்ப எல்லாம் பசி இல்லை. சரி கொஞ்சம் இட்லி செஞ்சு வைக்கிறாமா சொன்னாங்க. ஸோ பசங்க ஃபுல் என்ன குக்கீஸ் எல்லாம் கூட சாப்பிட்டாங்க. இப்போ உட்காந்து 2 பேரும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது, எப்படியெல்லாம் அரட்டை அடிக்கிறதுன்னு. வீட்டில் இருந்து நிறைய கேம்ஸு, அப்புறம் புக்ஸு, கலர் பென்சில்ஸ் என்னென்னவோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அதெல்லாம் உட்காந்து பண்ண போகிறாங்க நிஜமாக தெரியல. ஸோ பார்க்கலாம். அப்புறம் வந்து ஆரஞ்சு குளுக்கோஸ் குடிச்சிட்ருக்கோம். என்னோட ஃபேவரெட். நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு வாயில பாரு எல்லாம் ஆரஞ்சு. ஜூஸ் இல்ல, குளுக்கோன் டி. ஏதோ ஒண்ணு. Too much sound come. Too much kissing sound. Bihan phone யுடா. ఎన్ని బుక్స్ మా తీసుకుని వచ్చుండావు? 2 car books, 2 water pens. కెప్టెన్ అంటారు. 2 కెప్టెన్ అంటారు పెన్స్. నువ్వేం తీసుకోలేదమ్మా? విహాన్ ఏదో ఎడుతు వరల. I got one tic-tac-toe. ఓకే. ఇక్కడ ఓకే. வந்து சாம்பார். பசங்களுக்கு இட்லியே வேணாமா, ஃபுல்லாக இருக்குது. ஏய் சே ஆமாம், நைட்டு கூட வச்சுக்கலாம் இட்லி தோசை. நைட்டுக்கு இட்லி தான் அன்னைக்கு. நைட்டுக்கு இட்லி தின்னு. சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இப்போ வந்து வேலை ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அம்மா தான் மீன் குழம்பு, இன்றைக்கி மெனு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அத்தர்வு என்ன செய்கிறோம். ஒழுங்காக கார் புக் படிச்சுட்ருக்கான். இவன் வந்து எனக்கு தெரியாது இந்த டிவி எப்படி போடுறது. ஏம்மா மற்ற இல்லை தாத்தா தெரியாது. கிட்ஸ் சேனலு தெரியாது எந்த சேனலில் வருது. சரி இப்போது வந்து நான் தான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் ஏதாவது வீடியோ கொஞ்சம் உட்காந்து எடிட் பண்ணுறேன். ஸோ மதியானமாக வந்து கொஞ்சம் கசின்ஸ் எல்லாம் வர போகிறாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க கூட உட்காந்து பேசிட்டு கதை அடிச்சுட்டு அப்படியே டைம் போயிடும். சாயங்காலம் ஒன்றும் பிளான் இல்லை. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அவங்க எல்லாம் வரும்போது என்னால் வ்ளாக் பண்ண முடியாது. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வந்து என்னோடய ரெசிபி பார்த்தீங்க இல்லையா, அதே சேம் ரெசிபி தான். ஏன்னா நான் அம்மாவை பார்த்துட்டு தான் அந்த ரெசிபி கற்றுக்கிட்டேன். சேம் டு சேம் ரெசிபி. இப்போ தான் ஒரு 2-3 எபிசோட் முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் சேம் ரெசிபி. ஸோ அதனால் நான் ரெசிபியெல்லாம் டீட்டெயிலாக எடுக்க மாட்டேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளிம்சஸ் காட்டுறேன். ஐயோ டிவி பார்க்கணுமா? சாயங்காலம் எங்கேயாவது இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போயிட்டு வரலாம், பார்ப்போம். இந்த வெலை மீன் தான். இந்த மீன் சுத்தம் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஃபிஷ் வந்து இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஸோ அந்த ஃப்ரைக்கு ஃபிஷ் வந்து அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த பையன் சாப்பாடு சாப்பிடாம ஒரே ஒரு ஜாம் ரோல் சாப்பிட்டான், அப்புறம் குக்கி சாப்பிட்டான், அப்புறம் என்ன சாப்பிட்டா சாக்கோ ஃபில்ஸ் சாப்பிட்டான், அப்புறம் குளுக்கோன் டி குடித்தான்.
அப்புறம் என்ன சாப்பிட்டேன், ஒரு மேங்கோ சாப்பிட்டான். ஃபிஷ்ஷு சாப்பிட்றியா? போய் நானம்மா ஃபிஷ் க்ளீன் பண்ணுறவங்க போய் பார்ப்போம். போகிறா? இந்த ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுறது பார்க்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. விஹான், அந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த டிவி பார்த்துட்டு இருக்கோம். பேஸ் அதர் போயிட்டுருக்கான் ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுறது பார்க்குறதுக்கு. இங்கே வந்தால் நான் நிச்சயமாக வெயிட் போட்டுருவேன். சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது. வேலை ஒன்றும் இல்லை. உட்காந்து போயிட்டு வந்து டேபிள் ஏதாவது ஷேக் பண்ணுறான். மேலே வந்து అక్కడ బాటిల్ ఉంది చూడు, బాటిల్ ఉంది. ஓ சரி వస్తాను. மேலே வந்து வேலை நடந்துட்டு இருக்கு, நிறையா சவுண்ட் வருது. இங்கே ரூம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மேலே வந்து ஒரு ரூம் கட்டிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஒரு ரூம் இருக்குது, இன்னொரு ரூம் கட்டிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் காட்டுறேன். ஒரே சவுண்டு. ஹாய் மங்கி. இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலை இது வந்து முட்டி வலிக்கலாம் அவ்வளோ நல்லது. இதை பறிச்சுட்டு போயிட்டு நீங்கள் நார்மல் கீரை சமைக்கிற மாதிரி சமைச்சு சாப்பிட்டு அவ்வளோ நல்லது. முட்டி வலிக்கலாம் அவ்வளோ நல்லது. இன்னைக்கு உடைச்சிருவாங்கல்ல நானா? இல்லை கேட்டேன். இன்னைக்கு உடைச்சிருவாங்கம்மா, அதுதான் மிஷின் தான் உடைச்சு. அவன் கீழே தூக்குறான் பாவம். மேலே போய் காட்டுறோம் உங்களுக்கு. விட்டுருந்தாங்க. இப்போது யாரும் இல்லை மேலே. ஸோ ரூமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெனோவேஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. அதான் சவுண்டு. சரி மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு நானே ரொம்ப நாளாச்சு மேலே போய் பார்த்து. ஸோ இது துளசி. டெய்லி ஒரு 4-5 லீவ்ஸ் ப்ளக் பண்ணி இந்த பாருங்கள் கழுவிட்டு சாப்பிட்டுடுங்க. உங்களுக்கு வந்து முடியிலேருந்து நேச்சுரல் க்ரே, உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே பிளாக் இருக்கும். அது இல்லாமல் மெயின் வந்து இம்யூனிட்டி. நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கேன்சருன்ற நோயே வராது. டு அன் எக்ஸ்டென்ட் நீங்கள் தடுத்துலாம். ஏன்னா இம்யூனிட்டியை அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி விட்டுடும். உங்களுக்கு நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பூஸ்டர் இது ஸ்ட்ராங் ஆச்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கோல்டு, கஃப், இந்த பேசிக் ஏல்மெண்ட்ஸ் எல்லாம் வரவே வராது. ஒரு டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் நீங்கள் தடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஷீல்டு மாதிரி பசங்களுக்கெல்லாம் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் 2-3 வாட்டி துளசி வச்சேன். டைரெக்ட் சன்லைட் இல்லாதனால வரலன்னு சொன்னால் வந்து இந்த துளசி ட்ராப்ஸ் அப்புறம் இல்லைன்னா சிரப் அந்த மாதிரி குடிப்பேன், பசங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் அப்படி அந்த வசதி இருந்தால் கண்டிப்பாக துளசி லீஃப் வச்சுட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ப்ளக் பண்ணி ஃப்ரெஷ் லீஃப் 4, 5, 6, 10 பீஸ் டெய்லி சாப்பிட்ருங்க. லீவ்ஸு அவ்வளோ நல்லது, அமிர்தம் மாதிரி இது. அத்தருக்கும் எனக்கு வந்து துளசி வந்து அந்த ஃப்ளேவரே ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்டுட்டு நாக்கில் ஒரு மாதிரி இப்படி ஒரு போகலாமா தூரக்கும் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கஷாயெல்லாம் வைப்பேன், அந்த கஷாயமே எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும். வெளியில் வந்தால் தான் ஹீட் தெரியுது. மேலே ஷீட் வேறு இருக்குது, நல்லா ஹீட் தெரியுது.
இல்லைம்மா இதில் குழம்பு வச்சுருவேன். ஆ வறுக்க நம்ம சாப்பிடும்போது வறுக்க பால் வேணா டேபிள் வச்சுருங்களா? சூடாக இருக்கா? ஆமாம் இந்த சூடு டேபிள் வச்சுருங்க. வேடிக்கை இது ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கணுமா? போடு போடு அப்படியே வை உள்ள வை அப்படியே leave it inside that's all ஓகே உங்கள் 2 பேரதும் ஸ்டார்ட் மறுபடியும். சரி 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 சரிடா ட்ராமா பேபி. உங்களுக்கு வந்து இங்கே பல விதமான பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வரும். இந்த பசங்களோட மேலே இந்த இது மெஷின் ஓடுறது, இங்கே ஏசி சவுண்டு, பல விதமான நாய்ஸஸ் வரும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி, பட் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ தான் என் ஹஸ்பண்டோட கசின்ஸ், பெரியம்மா பெரியப்பா எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ உட்காந்து பேசிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோம். அவங்க வேறு வாங்கிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அத்தருக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு ஒரே ஆட்டம். நான் வந்து கார்லேயே கொஞ்சம் தூங்கிட்டேன். ஸோ எனக்கு இப்போ மதியானம் தூக்கம் கூட வராது. இவ்வளோ அழுறா, ஆனால் கண்ணில் தண்ணியே வரல. திஸ் இஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு. ఏం కావాలమ్మా? ஸோ தோட்டத்தில் வந்து 2 பூனைக்குட்டி இருக்குது. ஒரு பெரிய பூனை, அம்மா பூனை, அப்புறம் குட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பசங்க வந்து அந்த பூனை எப்படி வந்து சாப்பிடுது, அந்த முள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது பயந்து போய் காருக்குள்ளே பூந்துருச்சு. இந்த பசங்க வந்து வேடிக்கையாக அங்கேயே நின்றுட்டுருக்காங்க, வந்து பூனை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்குறதுக்கு. ஈவினிங் நான் எழுதி தரேன். ராகுகாலம் போட்டோம் நினச்சேன். அப்புறம் இவங்கெல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க. 10:12 ராகுகாலம். என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். மீட் குழம்பு சாப்பிட்டு ஒன்றும் முடியல. அப்படியே ஹெவன் தான். சாப்பிட்டு இன்னொரு ரவுண்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். அதுக்குள்ளே இந்த பசங்க போயிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். எல்லாமே சாப்பிட்டாங்க, நான் மட்டும் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இல்லைன்னா நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்றேன். ஸோ வாங்க வெளியில் போகலாம். இந்த பசங்க என்ன மூவி ஏதோ பார்த்துட்ருக்காங்க போல இருக்குது. கரெக்டாக 5:30 மணி டைமு. நல்லா தூங்கிட்டேன். ஒரு 2 hours. 3 மணிக்கு படுத்தேன் நான். 2.5 hours தூங்கியிருக்கேன். பால் காய்ச்சால மாட்டேங்குது. அச்சூடு சாப்பாடு ஒரு பீஸ் வச்சுருக்காரு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, டீ குடிச்சியாச்சு, உட்காந்துட்டு கதை அடிச்சிட்டு இருந்தோம். ஏதாவது மூவி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னென்னா பசங்க பார்க்குற மாதிரி மூவி இருக்கணும், இல்லைன்னா இவங்க போர் ஆகிடுவாங்க. அது மேலே வேலை நடந்துட்டு இருக்கிறனால வீடு வந்து இப்போ விட்டுட்டு போக முடியாது. சரி பார்க்கல, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மூவி இருந்தால் போகிற பிளான் இருக்குது. ஸோ இந்த vlog இங்கேயே எண்ட் பண்ணுறேன். ஸோ நைட்டுக்கு டின்னர் அதே தான். தோசை வேணும்னா ஊற்றிக்கலாம். ஸோ டின்னர் வந்து அதே தான். இன்னும் இன்ஃபேக்ட் சூப்பராகிடும் மீன் குழம்பு ஈவினிங் சாப்பிடும்போது. ஸோ நாளைக்கும் முடிஞ்சால் vlog பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.